100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024 ஆவணி மாதம் முடிவதற்குள்ளார, அதாவது 16/9/2024 திங்கட்கிழமைக்குள்ளார உங்களுடைய ராசியின் அமைப்பையும் கிரக நிலைகளையும் சனி பகவானின் நிலையையும் பொறுத்து குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி அமையும், பணம் சேர என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் ஒழியுமா, எதிரிகளின் தொல்லை நீங்குமா அப்படின்ட்டு இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போகின்றது அப்படின்ற ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவானால் இந்த ஆவணி மாதத்தில் செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையப் போகின்றது. செல்வ செழிப்போடு செல்வாக்கையும் உங்களுக்கு அள்ளித்தருவார். அனைத்து காரியங்கள்லையும் சராசரிக்கும் கூடுதலான அதிக வெற்றிகளை பார்ப்பீங்க. சேமிப்புகளை ஆதாயம் தரும் விஷயங்களில் முதலீடு செய்வீங்க. திட்டமிட்டு சரியாக செயலாற்றுவீங்க. கடினமாக உழைத்து லாபத்தையும் பார்ப்பீங்க. மனதை ஒருமுகப்படுத்தும் ஆற்றலும் உண்டாக்கிவிடும். உங்களுடைய பேச்சில் வசீகரமும் இனிமையும் சேர்ந்தே இருக்கும். வேதாந்த ரகசியங்களும் கலந்திருக்கும். சமூகத்தில் உயர்ந்தவர்கள் மத்தியில் புதியதொரு மரியாதையும் வரவேற்பும் உங்களுக்கு கிடைக்கும். தாயின் உடல் நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் உண்டாகி நல்ல பராமரிப்பின் காரணமாக குணமாகியும் விடும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் உங்களை வந்து சேரும். வெகு காலம் தீராத பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரப்போகின்றது. கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் சீரான நிலை இருக்கும். பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்காது. உறவினர்கள் உங்களிடம் உதவிகளை பெற வருவாங்க. நடைமுறை செயல்பாடுகளை அறிந்து அதற்கு ஏற்ப உதவுங்க. கண்மூடித்தனமாக உதவ போய் தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் என்று சொல்லக்கூடிய வகையில் தனக்கே ஒன்றுமில்லாத போது தானத்தையும் தர்மத்தையும் பண்ணிட்டு நீங்கள் கையேந்தக்கூடிய நிலைமைக்கு வந்துடாதீங்க என்பதை ஒரு முறைக்கு இருமுறை சொல்லிக் கொள்கின்றோம். திருமண வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு உறவினர் சார்ந்த வகையில் சில தடைகள் வந்து போகும். வெளிநாடு சென்று திரும்பும் யோகம் உங்களுக்கு உண்டு. உடல் நலனும் உள்ள நலனும் ஆரோக்கியமாகவே இருக்கப் போகின்றது. பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் வீண் செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு நிலை உருவாகலாம் என்பதனால் பார்த்து இருந்துக்கோங்க. குடும்ப ஒற்றுமையில் குழப்பங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகிடும். பெரிய பாதிப்புகள் இருக்காது. பொருளாதாரம் மிக சீராகவே இருக்கும். கடன் பிரச்சனைகள் அனைத்தும் நிச்சயம் தீரும் என்றே சொல்ல வேண்டும். பணப்பிரச்சனை தீர்வதற்கான வழிகள் ஏற்படும். நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சற்று தேக்க நிலை உங்களுடைய வியாபாரத்தில் ஏற்படலாம். பெண்களாக இருந்தீங்கன்னா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொண்டு தொழில் மேன்மை அடைபவர்களாக இந்த மாதத்தில் இருக்க போகிறீங்க. குறிப்பாக ஆடை வடிவமைப்பு, உணவு பண்டங்கள் தயாரிப்பு, அழகு சாதன பொருட்கள் விற்பவர்கள் என்று பல வகைகளிலையும் உங்களுக்கு லாபம் உண்டாக போகின்றது. திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கும் சரியான வாய்ப்பு வரப்போகின்றது. சரியான வரன் அமையப் போகின்றது. குறித்த நேரத்தில் உங்களுடைய தடைகள் எல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் விலகப் போகின்றது. திருமணமான பெண்கள் கணவருடன் இருந்து வந்த மனபேதங்கள் நீங்கி நல்ல ஒரு உறவு உண்டாகப் போகின்றது என்பதை சொல்லியே ஆக வேண்டும். ஒட்டுமொத்தமாக துலாம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் குரு பகவானால் பல நன்மைகள் இந்த மாதத்தில் உண்டாக போகின்றது. உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா தங்களுடைய குடும்பத்தினருடைய மகிழ்ச்சிக்காக சுப மங்கள செலவுகளை செய்யும் வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உருவாகும். உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் கிடைத்துவிடும். நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களால் வேத வாக்காக கருதப்படும். உங்களுடைய நற்செயல்களால் புகழ் உண்டாக்கிவிடும். ஊழியர்களால் அதிகம் நேசிக்கப்படும் சூழ்நிலையும் உருவாகும். வீடு மனை வாகன வகைகளில் நல்ல லாப பலன்கள் நடந்து மனதை மகிழ்விக்கும். பிள்ளைகள் அதிகப்படியாக பிள்ளைகளால் அதிகப்படியாக பணம் செலவழிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். தந்தை மகன் உறவு முறையில் சிறிது மனக்குறைவுகள் உண்டாகி பிறகு விலகிவிடும். எதிரிகளால் இருந்த இன்னல்கள் எல்லாம் மாறி மனம் நிம்மதி பெறும்.
தந்தை வழியில் உள்ள சொத்துக்கள் மூலமாக பல வகைகளில் ஆதாயம் உண்டாக போகின்றது. பார்க்கக்கூடிய உத்தியோகத்தில் முழு திறமையையும் வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெற போகிறீங்க. குரு பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை சிறப்பாக பார்வையிடுவதால் உணவுப் பொருட்கள், பர்னிச்சர், ஆடம்பர பொருட்கள் உற்பத்தி, விவசாயத்தில் மிக பெரும் லாபங்கள், தனியார் நிறுவனங்களில் உயர் பதவி, அரசாங்க துறையில் லாபங்கள் அப்படின்ட்டு பல வகைகள்லையும் குரு பகவானால் லாபம் உண்டாக போகின்றது. விருதுகள், பாராட்டுகள் பெறக்கூடிய மாதமாக அமையப் போகின்றது. ஏற்றுமதி தொழில் செய்வோருக்கு வெளிநாட்டிலிருந்து நிறைய ஆர்டர்கள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுடைய தொழில் அபிவிருத்தி அடையும். எதிரிகளால் இருந்த மன கவலைகள் எல்லாம் நீங்கிவிடும். நீங்கள் அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய செயல்களை சாதனைகளாக மாற்றி காட்ட போகிறீங்க. கட்சி மேலிடத்தின் பாராட்டை பெற போகிறீங்க. தொண்டர்களின் ஆதரவுடன் புதிய செயல்களை செய்து முடிக்க போகிறீங்க. உங்களுடைய செயல்களில் ஏற்படும் இடையூறுகள் தானாகவே விலகிவிடும். உங்களுடைய கருத்துக்களை அடுத்தவர்களிடம் திணிக்க முயல வேண்டாம். எதிரிகளின் சூழ்ச்சியால் இருந்த அவப்பெயரெல்லாம் நீங்கும் காலகட்டம் இது. அரசாங்கம் மூலமாக தொழில் செய்பவர்கள் அரசு சார்ந்த அதிகாரிகளிடம் கொஞ்சம் அனுசரணையோடு நடந்து கொள்ளுங்க. இல்லைன்னா அவங்களால பிரச்சனைகளை சந்திப்பீங்க. அரசியலில் புதிய பிரவேசம் நிகழ்த்த இருப்பவர்கள் சனி பகவானுடைய நல் அருள் காரணமாக பக்க பலமாக இருப்பதால் இந்த ஆவணி மாதத்தில் அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு ஒரு தொண்டனாகவே இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏற்றமான காலமாக இந்த காலகட்டம் அமையப் போகின்றது. மாணவர்களாக இருந்தீங்கன்னா சிறப்பான எதிர்காலம் அமையப் போகின்றது. உற்சாகமான மனநிலையோட கல்வியில் ஈடுபட போகிறீங்க. உடல் வலிமை பெற உடற்பயிற்சிகளையும் மன வலிமை பெற யோகா போன்றவைகளையும் மேற்கொள்ளுங்க. சிறப்பாக இருக்கும். வருங்கால திட்டங்களுக்காக அடித்தளம் போட போகிறீங்க. விளையாட்டுகளில் வெற்றியை காண போகிறீங்க. உங்களின் தன்னம்பிக்கை படிப்படியாக உயரும். மேற்படிப்பிற்கு தேவையான பொருளாதார வசதிகள் இந்த மாதத்தில் நிச்சயம் கிடைக்கும். மற்றவர்கள் பாராட்டும் வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் அமையும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இந்த ஆவணி மாதத்தில் பயணம் செய்ய போகிறீங்க. மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்க போகிறீங்க. பெரியவர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்கப் போகின்றது. உடன் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகுவது நல்லதாக இருக்கும். ரகசியங்களை கையாள்வதிலும் கவனம் தேவை. அதீத கவனத்தோடு செயல்படுவது உங்களுக்கு பதவி உயர்வையும் வெற்றியையும் கொடுக்கும். எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும். சிலருக்கு நெடுநாள் ஆசைகள் நிறைவேறப் போகின்றது. லட்சியங்கள் கைகூடி வரப்போகின்றது. மனதிற்கு நிகழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும். நிதானம் தேவை. இந்த காலகட்டத்தில் கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். சிறு சிக்கல்கள் ஏற்பட்டாலும் பெரிய பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது. சின்ன சின்ன செலவுகளையும் சந்திக்க நேரிடும். உழைப்பிற்கான ஊதியம் சற்று குறைவாக கிடைக்கலாம். மன தைரியத்தால் எதையும் வெற்றி காண்பீங்க. பொறுப்புகள் அதிகரிச்சிடும். உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்வீங்க. கடன் பிரச்சனையெல்லாம் குறைந்துவிடும். வீண் அலைச்சல், வீண் பயமெல்லாம் குறைந்துவிடும். அடுத்தவர் செய்யும் இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி சாதிக்க போகிறீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு பல வகைகளையும் நன்மை உண்டாக போகின்றது. வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம். பார்த்து இருந்துக்கோங்க. பண வரவு அப்படின்றது நிச்சயம் எதிர்பார்த்தபடியே இருக்க போகின்றது. பெரியோர்களுடைய நேசம் கிடைக்கும், பாசம் கிடைக்கும். வாகன யோகம் உண்டாக போகின்றது. ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்கும். தொழில் வியாபாரம் உங்களுடைய வாக்கு வன்மையால் சிறப்பாக நடக்கும். பழைய விஷயங்கள் எல்லாம் மனதிற்குள்ளார வந்து போகும். புதிய வாடிக்கையாளர்கள் தொழிலில் கிடைப்பாங்க. உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடும். உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா புத்தி சாதுரியத்தால் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. மிக மிக முக்கியமான மிக மிக சிறப்பான மாதமாக குரு பகவானும் சனி பகவானும் ராகு கேது பகவான்களும் பல நல்ல பலன்களை அளிக்கக்கூடிய மாதமாக துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் இருக்க போகின்றது. முடிந்த வரைக்கும் இந்த ஆவணி மாதத்தில்
மூன்றாவது செவ்வாய்க்கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வாருங்கள். சனிக்கிழமையில் முருகப்பெருமானுக்கு செவ்வருளி பூவால் மாலை கட்டி அர்ப்பணியுங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும், நினைத்தது நடக்கும், தொட்டது துலங்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் மாறிவிடும். நீங்கள் இந்த காலகட்டத்தில், இந்த ஆவணி மாதத்தில் ஓம் ஷண்முகாய நம என்ற மந்திரத்தை 13 முறை சொல்லி வாங்க. தினமும் காலையில் உங்களுக்கு மிக பெரும் அளவில் முன்னேற்றம் உண்டாகிவிடும். இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், வியாழன், வெள்ளி. அதிர்ஷ்ட தினங்கள் ஆவணி 7, ஆவணி 13, ஆவணி 16. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பச்சை. இந்த ஆவணி மாத சிறப்பு பலன்களில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துலாம் ராசியில் பிறந்த அனைவரும் செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.